வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் ராஜோட எவிக்ஷனை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரவீன் ராஜோட ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அவருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. ஸோ என்னென்ன நடந்தது, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்லாம் எதுவுமே வந்து சொல்லலை. அவர் பாட்டுக்கு ஒரு கார்டு எடுத்தார், காமிச்சார், எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பிரவீன் ராஜ் அதை பார்த்ததுக்கப்புறம் எஸ் இதை நான் கெஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் எந்திரிச்சு குதிக்கிறாரு. லைக் இப்போ எப்படி ஒரு வின் பண்ணால் நம்ம குதிப்போமோ அந்தளவுக்கு ஒரு தோத்துட்டோமே அப்படின்றனால அவர் அந்த பெயினில் வந்து அப்படியே எகிரி குதிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாரு. யாராவது பிடிக்கலான்னு போகிறாங்க, உடனே விக்கல்ஸ் வந்து விட்டுரு அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து இப்படி போகிறாரு, நடக்கிறாரு. எனக்கு தெரியும் மச்சான், இது கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இது கண்டிப்பாக நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதை வச்சுன்னா, வீட்டிலேருந்து ஒரு பொருள் வருது அவருக்கு, அது வந்து ரெட் கலரில் வருது. அதனால் என் ஒய்ஃப் ஒரு சிக்னல் கொடுத்தா நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும். ஸோ எனக்கு வந்து தெரியும் இது வந்து நடக்கும் அப்படின்றது அவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்த பர்டிகுலர் வந்து விஷயம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நான் கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சேன், நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக படுக்கிறாரு. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி. லைக் சிவாஜி சார் வந்து இனிமேல் நம்ம இந்த வீடு இல்லைல்ல, நான் ஒரு ஏழு போய் உட்காந்துறேன்ற மாதிரி அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே படுத்துட்டு மேலே பார்க்குறாரு, இனிமேல் இங்கே இருக்க முடியாதுல்ல, சா இது எவ்வளோ பெரிய கனவு எனக்கு, லைஃப் ரொம்ப அன்பிரிடிக்டபிள் மச்சான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பற்றி அங்கே இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஸோ அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு பூஸ்ட் ஏற்றி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அன்பிரிடிக்டபிளாக இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட கேமை நீங்கள் விளையாடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறாரு. அரோராக்கும் வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் எல்லாருக்குமே ஸோ எல்லாரோட மூஞ்சும் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் வீடே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாகவும் ஆச்சரியத்திலும் வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வெளியே லைக் சென்ட் ஆஃப் பண்ணுறப்ப டோரை பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நீங்கள் போய் அடுத்த ஒரு பெரிய ஸ்டார் ஆகிற வரைக்கும் உங்களுக்கான அடையாளம் வந்து பிக் பாஸ் சீசன் 9 தான், அதாவது உங்கள் பின்னாடி இருக்கிற இந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வெளியே போய் வின் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பிக் பாஸ் கிட்ட. 100% வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிமேல் நான் ஒரு காட் ஃபாதராக இருந்து உங்களை கைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா கடைசியாக சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்டன் ஏரியாவில் அந்த ஃபோட்டோ காமிப்பாங்களா, அதையும் பார்த்துட்டு அவர் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஃபெல்ட் ஆகி அழுந்தார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லி அது வழி அனுப்பி வச்சாங்க. ஸோ அவர் வெளியே போகிற வரையுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீ விளையாடு, உன் கேமை விளையாடுன்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் எவிக்ஷன் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து லைக் ஒரு பயத்தையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கலாம். ஸோ எப்படி கேம் போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.